நம்ம கிளிப்பு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும் பொழுது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பற்களையோ நம்ம எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இது எதனால், என்ன காரணம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக பார்த்துடலாங்களா? நான் டாக்டர் விக்னேஷ், ஆர்த்தரான்டிஸ்ட். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லை எடுத்துட்டு பிளான் பண்ணுற மாதிரி அமைப்பு ஏற்படும். இது எதனால் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தாடை சைஸை விட பற்களினுடைய ஓவரால் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த பற்கள் வெளியில் தூக்கிட்டு முளைக்கிறதோ, இல்லை ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டு ஏத்தியும் தாத்தியமாக முளைக்கிறதோ, இல்லை உள்ளேயே ஒரு சில பற்கள் தங்கி போயிடுறதோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இதை சரி பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த தாடையில் இடத்த உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பற்களையோ நம்ம எடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோங்க. தாடையில் இடத்த உருவாக்குறதுக்கு உண்டான வேற ஆப்ஷன்ஸில் எதுவுமே உங்களுக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் பல்லு எடுக்கிறதுக்கே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ பேரண்ட்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பொதுவான டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்லு எடுத்தால் அந்த இடத்துல வேற பற்கள் முளைக்குமா, பக்கத்து பற்கள் வீக் ஆகிடுமா, கண், காது, மூக்கு, மூளை இந்த மாதிரியான ஆர்கன்ஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, ஃப்யூச்சரில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இந்த 4 டவுட்ஸு பொதுவாக எல்லாருமே கேட்குறாங்க. இதுக்கான விடையை இப்போ சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு திங், பல் அப்படிங்கிறதே ஒரு இண்டிவிஜுவலான யூனிட்டுங்க. ஸோ ஒரு பல் எடுக்கிறோம் அப்படின்னா பக்கத்து பற்கள் கூட எந்த லிங்க்கும் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்து பற்கள் வீக் ஆகாது. பல்லை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வேற பல்லு முளைக்காதுங்க. அதுக்கு பதிலாக தான் அந்த கேப்பை நம்ம பயன்படுத்தி பற்களை உள்ள தள்ளுறதோ இல்லை வரிசை பண்ணுறதோ அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஸோ ஃபினிஷிங்கில் அந்த கேப்பு சுத்தமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 3வது, பற்களுக்கும் கண், காது, மூக்கு, மூளை போன்ற எந்த விதமான ஆர்கன்ஸுக்கும் நேரடி தொடர்புங்கிறதே கிடையாதுங்க. ஸோ பல்லு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்கன்ஸ் எதுவுமே எந்த விதமான பாதிப்புகளுக்கும் உள்ளாகாது. 4வது பாயிண்ட், சைடு எஃபெக்ட்ஸ். பல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் யூனிட் அப்படிங்கிறதுனால இதை எடுக்கிறதுனால உங்களுக்கு கடிமானத்திலையோ கடிச்சு சாப்பிட்றதுல குறைபாடுகளோ எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஸோ அடுத்த முறை உங்கள் ஆர்த்தரான்டிஸ்ட் நீங்கள் பல்லு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஓகே சொல்லுங்கள். ஓகேன்னு மெல்ல சொல்கிறேன், நல்ல சத்தமா காதல கேட்குற மாதிரி அடிச்சு சொல்லு.